திருச்சிற்றம்பலம். 23வது நாயனார் காரைக்கால் அம்மையார் நாயனார் புராணம். பேயார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டர்களில் கூறுகிறார். அம்மையார் அவர்கள், இறைவா, என் அழகிய வனப்பு மிகுந்த இந்த தோற்றத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு பேய் உருவம் தருக என்று இறைவனை வேண்டினார். இறை அருளார் எலும்பும் தோலுமாக பேய் உருவம் பெற்றார். அதனாலேயே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பேயார்க்கும் அடியேன் என்று தனது திருத்தொண்டர்களில் கூறுகிறார். சிவத்தை அறிய விரும்பும் அனைவருமே சிவன் அடியார்களின் பெருமையை உணர வேண்டும். வணிகர்கள் மிகுதியாக வாழும் பகுதி காரைக்கால் நகரமாகும். அங்கு வணிக குல தலைவனாக விளங்கியவர் தனதத்தனார் ஆவார். அவர் செய்த புண்ணியத்தின் காரணமாக அவதரித்தவர் புனிதவதியார் ஆவார். புனிதவதியார் சிறு குழந்தையாக இருக்கும் போதே மணலால் கோவில் கட்டி விளையாடுவார். மேலும் இறைவனின் திருப்பெயரை இடைவிடாது சொல்லும் இயல்புடையவராக இருந்தார். மனப்பருவம் வந்தவுடன் பரமதத்தன் என்னும் வணிககுல மணாளனுக்கு புனிதவதியாரின் பெற்றோர்கள் மனம் முடித்தனர். பல வகையான சீர் வரிசைகளுடன் திருமணம் மிக சிறப்பாக நடந்தது. புனிதவதியாரும் தனது இல்வாழ்க்கையை சிறப்பாக தொடங்கினார். ஒரு நாள் பரமதத்தனுக்கு அவனை காண வந்த வணிகர்களில் ஒருவர் 2 மாம்பழங்களை கொடுத்தனர். அந்த 2 பழங்களையும் தன்னுடைய வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் பரமதத்தன். எப்பொழுதுமே மதிய உணவிற்காக தன்னுடைய வீட்டிற்கு வருவது பழக்கம். தினமும் சிவனடியார்களுக்கு உணவளிப்பதை பழக்கமாக கொண்டிருந்தார் புனிதவதியார். அன்றைய தினம் உணவு தயாராவதற்கு முன்னதாகவே சிவனடியார் ஒருவர் உணவருந்த வர புனிதவதியாரும் அவரை வரவேற்று உணவு பரிமாறி 2 மாம்பழங்களில் ஒன்றை அந்த சிவனடியாருக்கு படைத்தார். சிவனடியாரும் உண்டு மகிழ்ந்து சென்றார். அடியார் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் மதிய உணவிற்காக வந்த பரமதத்தனுக்கு உணவு படைக்கும் போது மாம்பழம் பரிமாறு கேட்க அதை உண்ட பரமதத்தன் அதனுடைய சுவை மிகுதியாக இருக்கவே இன்னொன்றையும் பரிமாறுமாறு கேட்டான். கணவன் இன்னொரு பழத்தை பரிமாறுமாறு கேட்டவுடன் புனிதவதியார் என்ன செய்வதென்று தெரியாமல் நிலை குலைந்து போனார். இருப்பினும் கனி இருந்தால் தானே பரிமாற முடியும். மிகவும் மனம் கலங்கினார். இறுதியில் எல்லாம் இறைவன் செயல் என்று எண்ணிய புனிதவதியார் இறைவனை வேண்டினார். அப்போது இறைவனின் கருணையால் அதிமதுர கனி ஒன்று அம்மையாரின் கையில் வந்து தங்கியது. இறைவனின் திருவருளை எண்ணியபடியே அந்த மாங்கனியை கணவனுக்கு பரிமாறினார். அதை உண்ட பரமதத்தன் முன்பு உண்ட மாங்கனியை விட மிகவும் சுவையாக உள்ளது என்று எண்ணி தேவாமிர்தம் போல் உள்ளது என்றும், இந்த கனி உனக்கு ஏது என்று கேட்க நடந்தவற்றை அனைத்தையும் கூறினார் புனிதவதியார். இறைவனின் கருணையால் பெற்ற கனி என்று கூறினார். புனிதவதியாரின் கூற்றை சிறிதும் நம்பாத பரமதத்தன், அப்படியாயின் இன்னும் ஒன்று மாங்கனியை பெற்று தருக என்று கேட்டான். புனிதவதியார் மீண்டும் இறைவனை தியானித்தார். மற்றும் ஒரு மாங்கனியை அளித்து என்னை ஆதரிக்காவிட்டால் நான் கூறியது பொய்யாகுமே என்று எண்ணி இறைவனை வேண்டினார். இம்முறையும் மாங்கனி கொடுத்து இறைவன் கருணை செய்தான். அம்மாங்கனியை உண்ணுமாறு கணவனிடம் கொடுக்க வியப்புடன் வாங்கிய கணவன் உடனே அந்த கனியானது இறை அருளால் மறைந்தது. மிகவும் அஞ்சிய பரமதத்தன் புனிதவதியாரை ஒன்றும் சொல்லாமல் அவரை தெய்வம் என்று எண்ணி ஊரை விட்டு ஓடினான். பாண்டிய நாட்டிற்கு சென்ற பரமதத்தன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு பிறந்த தன் குழந்தைக்கு புனிதவதியா என்று பெயரிட்டு மகிழ்ந்தான்.
பரமதத்தனின் இருப்பிடம் அறிந்த புனிதவதியாரின் சுற்றத்தார்கள் புனிதவதியாரை அழைத்துக் கொண்டு பாண்டிய நாட்டிற்கு சென்றனர். பரமதத்தன் அவர்களின் வருகையை அறிந்து தன் மனைவி குழந்தைகளுடன் புனிதவதியாரின் காலில் வீழ்ந்து வணங்கினான். சுற்றத்தார் அனைவரும் பரமதத்தனின் செய்கையை அறிந்து திகைத்தனர். பரமதத்தன் நடந்தவை அனைத்தையும் கூறி, புனிதவதியார் போற்றுதற்குரிய தெய்வம் ஆவார், எனவே அனைவரும் வணங்குங்கள் என்று கூறினான். புனிதவதியார் செய்வதறியாது திகைத்தார். இறைவனிடம், இறைவா, கணவனுக்கான இந்த அழகிய வனப்பான உடம்பை எடுத்துக்கொண்டு எனக்கு பேய் வடிவம் தருக என்று இறைவனை வேண்டினார். அம்மையாரின் அழகான தோற்றம் மறைந்து எலும்பும் தோலுமாக பேய் வடிவம் பெறுமாறு இறைவன் அருளினான். சுற்றத்தார்கள் அவருடைய பேய் வடிவத்தை கண்டு திகைத்தனர். அம்மையாரும் திரு கையிலைக்கு சென்று இறைவனை தரிசிக்க எண்ணி நடந்தே கையிலைக்கு சென்றார். கையிலை சென்றவுடன் கையிலை மலையில் தன்னுடைய கால் படக்கூடாது என்று எண்ணி தலைகீழாக நடந்து கையிலைக்கு சென்றார். இறைவனை வணங்கி நின்றார். இறைவனும் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, அம்மையாரும் பிறவா வரம் வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாத வரம் வேண்டும் என்றும், மேலும் உன் ஆனந்த கூத்தின் திருவடி கீழ் எப்பொழுதும் இருக்க வர வேண்டும் என்றும் வேண்டினார். இறைவனும் தென்னாட்டில் திருவாலங்காட்டில் நடனம் ஆடும் போது நீ எமது திருவடி கீழ் அமர்ந்து கண்டு கழித்து பாடி மகிழ்வாயாக என்று அருள் புரிந்தார். அம்மையாரும் மீண்டும் தலையாலேயே நடந்து திருவாலங்காட்டிற்கு சென்றார். ஆனந்த கூத்தின் திருக்கோள் நடனம் கண்டு கொங்கை திரங்கி எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடினார். எட்டியிலவம் எனத் தொடங்கும் திருப்பதிகமும் பாடினார். இவ்வாறு பல பதிகங்கள் பாடிய அம்மையாரை அனைவரும் காரைக்கால் அம்மையார் என்று அழைத்தனர். இறுதியாக இறைவனின் திருவடி கீழ் பிறவா பேறு பெற்று திருவாழ்வை பெற்றார் காரைக்கால் அம்மையார். அம்மையாரின் குரு பூஜை பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. அன்பர்களே, அனைவரும் காரைக்கால் அம்மையாரின் திருவடியை பணிந்து வணங்கி வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.